அன்பு தங்கமே, உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளிய உறவு, உன்னை கண்ணீர் வடிக்க வைத்த அந்த உறவு, உன்னுடைய நிம்மதி இல்லாத இந்த வாழ்க்கைக்கு காரணமான அந்த உறவு இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா? நான் சொல்வதை முழுமையாக கேள், உனக்கே நன்றாக புரியும். நீ அவரின் மீது அளவு கடந்த அன்பு வைத்தாய், பாசம் கண்மூடித்தனமாக வைத்தாய். அன்பு எப்போதும் நிலையாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து அதீத அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் வைத்து அவரே என் உலகம் என்று இருந்தாய். ஆனால் அவரோ உன்னுடைய உண்மையான அன்பிற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறிவிட்டார். உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சென்று விட்டார். ஆனாலும் இன்று வரை நீ அவரின் அன்பிற்கு அடிமையானதாக மறக்க முடியாமல் கடந்த காலத்தின் நினைவுகள் உன்னை வந்து வீழ்த்தி கொண்டு தான் இருக்கின்றது. அதை நினைத்து இன்றளவும் கண்ணீர் வடித்து கொண்டு தான் இருக்கின்றாய். சிவனப்பா, நான் அவரை மறக்க வேண்டும், எனக்கு அந்த சக்தியை கொடுங்கள் சிவனப்பா என்று என்னிடம் வேண்டி வருகின்றாய் தங்கமே. உன்னுடைய அத்தனை நிலைமையும் அறிந்து நான் உன்னிடம் இப்போது பேச வந்து உள்ளேன். அவர் உன்னுடன் பழகும் போதே உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். உன்னிடம் காரியமாகும் வரை நன்றாக பழகிவிட்டு காரியம் முடிந்தவுடன் உன்னை விட்டு எப்படி பிரிய வேண்டும் என்று தான் யோசித்தார். ஏதாவது ஒரு காரணம் அவர் உன்னை விட்டு பிரிந்தும் சென்று விட்டார். கவலைப்படாதே தங்கமே, உன்னுடைய அன்பு போலியானது அல்ல, எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை அவர்கள் இப்பொழுது உணர்வார்கள். அவர்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்தது நான் தான். உன்னுடைய அன்பை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் அவர்கள் அழுது கொண்டு தான் இருக்கிறார்கள். காலத்தை போல பழிவாங்க யாராலுமே முடியாது என்ற உண்மையை நீ அறிந்திருப்பாய். அவர்களும் இப்போது அதை உணர்ந்திருப்பார்கள் தங்கமே. எதை பற்றியும் நீ கவலைப்படாதே. சிவனப்பா உன்னோடு தான் இருக்கின்றேன். ஓம் நமச்சிவாயா.